ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஒரே ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நான் உங்கள் நெப்போலியன் என்கிற நெப்பு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் அட்மின். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஒரே ஒரு லைக் எல்லோரும் பட்டனை தட்டி விட்டுடுங்க. இப்போ இவங்க 2 பேரும் என்ன அலமல் பண்ண போகிறாங்களோ, என்ன செய்ய காத்திருக்காங்களோ தெரியலையே. வாங்க பார்க்கலாம். ஒருத்தனை குளிக்க வச்சு மாப்பிள்ளை மாதிரி ரெடி பண்ணிவிட்டு வந்து உட்கார வச்சுருக்கான் நம்ம மாப்ஸு. என்னென்ன பண்ண போகிறானுங்களோ. பொண்ணே இல்லாத மண்டபத்தில் என்னை மாப்பிள்ளையாக்கி என்னடா பண்ண போகிற மாப்பிள்ளை? இல்லை, நான் தெரியாமல் தான் கேட்குறேன். எனக்கு எதுக்கு இப்போ மாப்பிள்ளை மாதிரி வேஷம் போட்டுட்டு இருக்க? அதான் கல்யாணமே நடக்க போகிறது இல்லைன்னு ஆகி போச்சு. அப்புறம் எதுக்கு இந்த கருமத்தை எல்லாம் நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன்? எப்படியும் பொண்ணை ரெடி பண்ணணும்னு தேடும்போது தெரிஞ்சிடும் அது ஓடி போயிருச்சுன்னு. ஆளுக்கு வெளியில் கூச்சல் போட்டு கத்திட்டு இருப்பாங்க. அப்போ நம்மளும் போய் ஆஜராகும். நீ எனக்கு ஒரு பேண்ட்டு சட்டை ரெடி பண்ணிட்டு வா போ. பட்டு வேஷ்டியில் என்னை பார்க்குறதுக்கு எனக்கே கடுப்பாக இருக்குது. போடா, பேண்ட் ஷர்ட் அந்த ரூமில் இருக்க எடுத்துகிட்டு வா. ஏமச்சி, நான் சீரியஸாக ஒரு விஷயம் கேட்கவா உங்ககிட்ட? சீரியஸா? நீ சரி, என்ன கேட்க போகிற? பொண்ணு ஓடி போயிருச்சுன்னு, கல்யாணம் நின்று போச்சுன்னு பட்டு வேஷ்டி கட்டைய தூக்கி எறிய பார்க்குற. 10 பவுன் நகை குறையா இருக்குன்னு அன்னைக்கு ஒரு பொண்ணோட குடும்பத்தை தூக்கி எறிஞ்சிங்களே, அப்போ அந்த பொண்ணுக்கு எப்படி இருந்திருக்கும்? அதுவும் 4 மணி நேரம் அலங்காரம் பண்ணி மணவரையில் உட்கார்ந்தப்புறம் கல்யாணம் நின்று போச்சுன்னு சொன்னால் ஒரு பொண்ணோட மனநிலை எப்படி இருக்குன்னு கொஞ்சமாச்சும் யோசிச்சு பார்த்தீங்களாடா யாராச்சும்? அது நெப்பு, இப்படி எல்லாமா பண்ணி வச்சிருக்கீங்க? நான் கூட ரொம்ப நல்லவன் நினச்சிட்டேனேடா. சரி வாங்க கதையை பார்க்கலாம். சரி, நான் இங்கே இல்லை, பாய். என்னடா முழிக்கிற? ஹோ, சாருக்கு அந்த சரித்திர சம்பவத்தை மறந்துட்டீங்களோ? 5 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒன்றுனுக்கு ஒரு கல்யாணம் ஏற்பாடாச்சே. 50 பவுனுக்கு 2 லட்சம் ரொக்கத்துக்கும் உங்கள் அப்பா அவனை விலை பேசி வச்சிருந்தாரா? மணவரைக்கு வந்த அப்புறம் 50 பவுனு ரெடி பண்ண முடியலைன்னு 40 பவுனை போட்டு 10 பவுனுக்கு கவரிங்கை போட்டு விட்டாங்கன்னு பேசின வரதட்சணையில் 1 லட்சம் தான் கொடுத்தாங்கன்னு சொல்லி உங்கள் அம்மா ஒரு 7.5 கூட்டி பொண்ணோட அப்பாவை கண்டபடி பேசி மானத்தை வாங்கி உன் ஒன்றுகார மணவரையை விட்டு கிளப்பி கூட்டிட்டு போகலை சொல்லுடா, போகலையா? டேய் டேய், எப்போ எரிஞ்சு புதஞ்சி போன ஒரு விஷயத்த இப்போ ஏன்டா நோண்டி நுங்கு எடுக்கிற? அன்னைக்கு நடந்த விஷயத்துக்கு நான் என்னடா பண்ண முடியும்? புரியலை? உனக்கு இன்னுமாடா புரியலை? அந்த பொண்ணு அவங்க குடும்பமும் விட்ட சாபந்தான் இப்போ உனக்கு இப்படி நடந்திருக்கு. கர்மா இஸ் பூமராங் மச்சி. சரி, அதை விடு. அந்த கல்யாணத்தில் கல்யாண பொண்ணோட தங்கச்சிக்கு நூல் விட்டியே, அதுவாச்சும் ஞாபகம் இருக்கா உனக்கு? அவ பின்னாடியே வாள் பிடிச்சிட்டு சுத்திட்டு திரிஞ்சியே, அதை மறந்துட்டியா? அந்த புள்ள சிரிச்சு பேசினதுனுமே உலகத்திலே அவதான் பேரழகின்னு சொல்லி இந்த நிமிஷத்துலேருந்து அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு எங்ககிட்ட வழிஞ்சிக்கிட்டு சொன்னியே, அதை மறந்துட்டியா? சொல்லுடா, எதை நீ மறந்த? அது மட்டுமா? படித்து முடித்து வேலைக்கு போன அடுத்த நாள் அன்னிக்கிட்ட சொல்லி அவங்க தங்கச்சியை கட்டுவேன்னு என் கையில் இதே கையில் கிள்ளி சபதமெல்லாம் எடுத்தியே, அதுவாவது உனக்கு ஞாபகம் இருக்காடா? அண்ணனுக்கு கல்யாணம் நின்னதுமே அந்த சின்ன பொண்ணு நீ கழட்டி விட்டுட்டியேடா. நாங்கள்லாம் ஏன்னு கேட்டதுக்கு எங்கள் அம்மா அவங்க வீட்டு பொண்ணை இனிமே ஏற்றுக்க மாட்டாங்கன்னு ஒரு காரணம் சொன்னியேடா நீ. ஒரே நாளில் லவ் பண்ணி அதே நாளில் பிரேக்கப்பும் பண்ணியே. அந்த பாவம்தான் மச்சி இன்னைக்கு உன்னை கட்டிக்க போகிற பொண்ணை ஓட விட்டுருக்கு. கர்மா இஸ் வெரி ஸ்ட்ராங் மச்சி, வெரி வெரி ஸ்ட்ராங். ஏண்டா இப்படி மூச்சு வாங்க வீரவசனம் பேசிகிட்டு இருக்க? இப்போ என்னதாண்டா சொல்ல வர?
என்ன நடந்தாலும் நடக்கட்டும், நடக்கிறத ஏற்றுக்க பழகு மச்சி. எதுவுமே நடக்காத மாதிரி ஹாப்பியாக ரெடி ஆகு. உனக்கு என்ன நடக்கணும்னு இருக்கோ அது தானாக நடக்கும். உனக்கு கிடைக்க வேண்டியது தானாக கிடைக்கும். உனக்கு என்ன விதிச்சிருக்கோ அது மட்டும்தான் நடக்கும். வேற எதுவும் நடக்காது. நடக்க போகிறது நடக்காம இருக்காது. நடக்காம இருக்க போகிறது நடக்கவும் நடக்காது. இட்ஸ் ஆல் ரைட். நீ நீ சொல்ற மாடுலேஷனே சரியில்லையே. வேற ஏதாச்சும் ஆப்பு சீவி வச்சிருக்கியா? சீப்பு வேணாலும் தரேன், இந்த சீவிக்கோ. வேற எதையும் சீவலை. வெளியில் கிளம்பி வா. நான் போய் வெளியில் என்ன நிலவரம்னு எட்டி பார்த்துட்டு வர்றேன். நாம இங்க இருக்கோம்னு கண்டுபிடிச்சிட்டாங்களோடா. தெரியலையே மச்சான். சரி, நீ கேஷுவலாக இரு. யார் என்ன கேட்டாலும் சமாளிப்போம். கல்யாணம் நின்றுருச்சுன்னு சொல்ல வந்திருக்காங்களோ? இருக்கலாம்டா. கல்யாணம் நின்றுருச்சுன்னு சொன்னாங்கன்னு வை, சோகமாக மூஞ்சியை வச்சுக்கிட்டு என்ன விஷயம் என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரியாத மாதிரியே கேட்டுட்டு இரு, சரியா? பொண்ணை பற்றி ஒளறி கொட்டிடாத. ம், எல்லாம் என் தலை எழுத்து. சீக்கிரம் போய் கதவை தரடா. எதுக்கு இப்படி உயிர் போகிற மாதிரி கதவை தட்டுறாங்கன்னு தெரியல. சரிடா, நீ கொஞ்சம் அமைதியாக இரு. நின்று போன கல்யாணத்துக்கு ஒரு வேஷ்டி ஒன்று தான் குறைச்சல். டேய், யாரா அது வெளியே கதவை தட்டிக்கிட்டு இருக்கிறது? கதவை திறந்து தான் இருக்கு, உள்ளே வாங்க. எவன்டா அவன் கல்யாணத்தை நிற்க சொல்லி அடித்து சாச்சி போட்டு வந்தது? நான் நிற்பேன், படுப்பேன், உட்காருவேன். உனக்கு என்னடா வென்று? இது என் மச்சா கல்யாணம். நான் படுத்துக்கிட்டே அச்சரியே போடுவேன். என்னைய ஏன்டா நிற்க சொல்லி சாவடிக்கிறீங்க? கல்யாணம் நிற்குதோ நிற்கலையோ, கல்யாணத்தை தெளிய வச்சு நிற்க வைட முதல்ல. முடியலை இவன் கூட. டேய் மாம்சு, நீ இங்கே என்னடா பண்ணுற? மாப்ஸு, நீயா மாப்ஸு? என்னை காப்பாற்ற வந்திருக்கியா? நீ தான்டா ரியல் ஹீரோ. அந்த நெப்பு பைய ஒரு வெத்து வேட்டு என்னைய நிற்க சொல்லி படுக்க வச்சு சாவடிக்கிறாங்கடா. 2 பேரும் அவனுங்களை கண்டுபிடிச்சி தூக்கி போட்டு மிதி மாப்ஸு. உன்னை மிதிக்காம விட்டது ஏன் தப்பு தான். நெப்பு, இவனை கொஞ்சம் பார்த்துக்கடா. நான் போய் சமைக்கிற இடத்துல எலுமிச்சம்பழம் மோர் ஏதாச்சும் கிடைச்சா பார்த்து எடுத்துட்டு வர்றேன். இல்லைன்னா இவனுக்கு போத தெரியவே தெரியாது. நம்ம உயிரை போட்டு வாங்குவான். அப்படியே வாசலுக்கு போய் ஒரு டப்பாவில் மண் அள்ளிட்டு வாடா. மண்ணா? அது எதுக்கு? அவன் மூக்குக்கு கீழே ஒரு பெரிய கிணறு இருக்கு பாத்தியா? அதுல மண்ணள்ளி போட்டு மூடுறதுக்கு. அட ஏன்டா டேய், உன் கல்யாணத்தில் மண்ணு விழுந்ததுக்கு அவன் வாயில் மண்ணள்ளி போடுவியா? என் கல்யாணத்துல மண் அள்ளி போட்டது நீ தானே? அவன் வாயிலையும் கொஞ்சம் அள்ளி போடு. அப்பதான் அவன் வாயை மூடிக்கிட்டு கம்முன்னு இருப்பான். எவன்டா அவன் என் வாயில் மண்ணள்ளி போடுறவன்? பேசாம அவன் மண்டையை நசுக்கி என் ஆத்திரத்தை தீர்த்துக்கவா. சும்மா இருமிச்சி. அவன் என்ன பண்ணான்? அவன் தாண்டா நேத்து வாயை விட்டான். கல்யாணம் நின்றுருச்சுன்னா மறக்காம இன்னொரு பார்ட்டி வச்சிருன்னு சொன்னான் தாண்டா தவளை வாய. எந்த நேரத்தில் அப்படி சொன்னானோ கல்யாணம் நின்னே போச்சு. யாருக்கு மச்சான் கல்யாணம் நின்று போச்சு? அவனுக்கு கொஞ்சமாக தெளிஞ்சிருச்சு போல மச்சி. கரெக்டாக கேள்வி கேட்குறான். ஒரு 5 நிமிஷம் அவன் கிட்ட வாயை கொடுக்காம இரு, நான் இப்போ வந்துடுறேன். ஏண்டா இவன் இப்படி உட்காந்துருக்கா? என்ன பண்ணுனடா நீ? மச்சி மாம்சு, என்னங்கடா, என்ன ஆச்சு? பார்த்தா தெரியல, கல்யாணம் நிற்க மாட்டேன்னு சொல்லிட்டே இருந்தானா, அதான் வாயை உடச்சி உட்கார வச்சுட்டேன். ஏன் மச்சி இப்படி பண்ணுற? நான் தான் அவன்கிட்ட வாயை கொடுக்காதேன்னு சொல்லிட்டு போனேன்ல. அதை நீ அவன்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கணும். அவன்தான் வாயை கொடுத்தான், வாங்கிட்டு உட்கார்ந்துருக்கான்.
இம்சடா உங்க 2 பேத்தோட. மாம்சு, தெளிவா இருக்கியா? ஏன்டா? ஏன் ஏன்டா இப்படி? அவன் கல்யாணம் நின்றுச்சாமே, அதுக்கு ஏன்டா என் வாயில நெல்லு குத்தி எடுக்கிறான்? என்னடா நடக்குது இங்க? இவன் ஏன் இப்படி கோவமா உட்காந்துருக்கா? என்ன நடந்துச்சுன்னு புரியுற மாதிரி தெளிவா சொல்லுங்கடா யாராச்சும். எனக்கு மண்டைக்குள்ள நண்டை உருட்டி விட்ட மாதிரியே இருக்கு. பரவாயில்லையே மாம்சு, அதுக்குள்ள நல்லா தெளிவாத்து பேசுற. இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நானே உன் வாயில குத்தி தெளிய வச்சிருப்பேனே. தேவையில்லாம ஒரு சக்கு மோர் வேஸ்ட்டு. இரு, நானே அதை குடிச்சு தெம்பாக்கிக்கிறேன். காத்தால 3 மணிலேருந்து அவன் கூட போராடிட்டு இருக்கேன். நீயும் கொஞ்சம் குடி நிற்பு. மாம்சு வாழி கொஞ்சம் ஊற்றி விடுறான். சரி, முகத்தை இப்படி வைக்காத, சொல்றேன். முதல்ல எல்லாம் வேட்டி சட்டை எதையாவது எடுத்து கட்டிட்டு வா. இது தாண்டா நடந்தது. என்னடா, இன்னும் ஒருத்தன் கூட உன்னை தேடி வர காணோம்? இவ்வளோ நேரம் ஆயிருச்சு. பேசாம நாமளே ஒரு அட்டண்டன்ஸை போட்டுருவோம். டேய் மாப்பிள்ள, நீ இங்கேயா இருக்க? எங்கடா என் பையன்? அவன் உள்ள ரெடி ஆயிட்டு இருக்காமா. இந்த ரூம்லையா? இங்கே என்னடா பண்ணுறீங்க? நீங்கள் 3 பேரும் சாமத்தில் எங்கேயோ போயிட்டீங்கன்னு உங்களை தேடிக்கிட்டு என் புருஷன் ஊர் ஊராக சுற்றிட்டு இருக்காருப்பா. அவருக்கு மகன் கல்யாணத்தை விட ஊரை சுத்துறது முக்கியமா போச்சா? ஊரை சுத்தினாரே, ஒரு வாட்டி மண்டபத்தை சுத்தி பார்த்துருந்தா கண்டுபிடிச்சிருக்கலாம்ல. நாங்க 2 நாளா இங்க தானே ஸ்டே பண்ணிட்டு இருக்கோம். டேய் நெப்போலியா, இங்கே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? வா, அங்கே பொண்ணு வீட்டுக்காரங்க உனக்கு சீர் வைக்க ரெடியாக இருக்காங்க. வரேம்மா, நீங்க போங்க, இது வந்துடுறேன். இவனுங்க வேற ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருக்கிறானுங்க. இருடா, கல்யாணம் நடக்குதா நடக்கலையானே தெரியாம உங்களுக்கு. அது நம்மளை விட 8-10 வருஷம் சின்ன பொண்ணாச்சே, அதை கட்டிக்கிட்டு என்ன பண்றது? ஒரு மண்ணும் புரியல. யார்கிட்டையும் நேரடியாக கேட்கவும் முடியாது. இந்த மாப்பிள்ளை வேற கண்ணுலயே சிக்க மாட்டேங்கிறான். ஜனவாசம் முடிஞ்சு மாப்பிள்ளை மணவரையில் உட்கார வச்சு சீவி சிங்காரிச்சு மூக்க இருக்கிற மாதிரி தாலி கையில் கொடுத்தப்புறம்தான் பொண்ணு ஓடி போச்சு எந்திரிடான்னு சொல்லுவாங்களோ? ஐயோ, எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கே. என் கல்யாணத்தில் என்னை தவிர எல்லா பையலும் சந்தோஷமா சுத்திட்டு இருக்காங்கய்யா. அவங்களுக்கு என்ன, கல்யாணம் நடந்தாலும் நடக்கலைனாலும் பந்திய வாச்சி பார்ப்போம்னு போயிடுவானுங்க. எப்போ எந்திரிக்க சொல்லுவாங்களோன்னு நான் தான் நெருப்பு மேலே உட்காந்துட்டு இருக்கேன். எனக்கு தொண மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு என் கூட 2 வானரம் ஒட்டிக்கிட்டே திரியும். அந்த மூதேவிங்களை வேற ஆளையே காணும், அட்ரஸையும் காணும். என்னைய மாட்டி விட்டு எஸ்கேப் ஆயிருப்பாங்களோ? கண்டிப்பா அப்படிதான் இருக்கும். சதிகார பயலுக கூட இருந்தாலும் நல்லது பண்ண மாட்டாங்க, ஓடி போனாலும் என்னைய மாட்டி விடாம போய் தொலைய மாட்டாங்க. ஸோ பேசாம நானே இதுங்க கிட்ட உண்மையை சொல்லிட்டு எந்திரிச்சு ஓடிட்டா என்ன? இந்த உலகத்துல எவனுக்கும் இந்த நிலைமை வரக்கூடாதுடப்பா சாமி. ஏன்டா முகத்தை இப்படி உருன்னு வச்சிட்டு இருக்க? அங்கிருந்து எல்லாரும் சொல்கிறாங்க உன் மகனுக்கு என்ன கல்யாணம் பிடிக்கலையான்ட்டு. அங்கேருந்து அடித்து பிடிச்சிட்டு வர்றேன். கொஞ்சமாச்சு சரிடா. ஏன்டா மூஞ்சியை இப்படி காக்கா கொத்திட்டு போன மூஞ்சி மாதிரி வச்சிருக்க? கொஞ்சமாச்சு சிரி. ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்கல்ல, எல்லாரும் உன்னையே தான் பார்த்துட்ருக்காங்கடா. அது என்ன காக்கா கொத்திட்டு போன மூஞ்சிருன்னு மாதிரி? உதாரணம் சொல்றதுக்கு உனக்கு வேற பழமொழியே கிடைக்கலையா? சும்மா இருமா, நீ வேற மனுஷன் இருக்கிற நிலைமை தெரியாம. ஏன்டா மறுபடியும் வயிற்று கடுப்பு வந்துருச்சா? என்னத்தை தின்னு தொலைஞ்சியோ? செத்த நேரம் அடக்கிக்க. பொண்ணு இப்போ வந்துடும். தாலியை கட்டிட்டு அப்புறம் கக்கூசுக்கு போய்க்கலாம்.
எம்மா ஏம்மா என்ன ஏம்மா? மணவரையில் உட்காந்து தாலி கட்டாமல் எந்திரிக்க கூடாது, பேசாமல் உட்காரு. 5 வருஷத்துக்கு முந்தி அண்ணனை மட்டும் மணவரையை விட்டு பாதியோடு இழுத்துட்டு போனா அப்போ மட்டும் அதை செய்யலாமா? இங்கே இரு. எந்த நேரத்தில் எதை பேசிட்டு இருக்க நீ? பேசாமல் உட்காந்து தாலியை கட்டு. பொண்ணு இருந்தாதானே கட்டுறதுக்கு. ஏன் பொண்ணு இல்லாமல் எங்கே போச்சு? அம்மா அந்த பொண்ணு மண்டபத்திலேயே இல்லைம்மா. அட போடா பைத்தியக்காரா, என்னத்தையாச்சும் வளராத. நீ என்ன உங்கள் அண்ணங்கார மாதிரி கவர்மெண்ட் வேலையை பார்க்குற? நீ வாங்குகிற சொச்ச வருமானத்துக்கு இம்புட்டு பெரிய பணக்கார இடம் கிடைச்சதே பெரிய விஷயம். அரும்பாடுபட்டு 1000 பொய்யை சொல்லி இந்த சம்பந்தத்தை பார்த்து வச்சிருக்கேன். நீ என்ன மணவரையில் உட்காந்துட்டு கோட்டித்தனம் பண்ணிக்கிட்டு திரியிற? பொண்ணு இப்போ வந்துடும். வாயையும் கண்ணையும் மூடிட்டு தாலியை கட்டு சொல்லிவிட்டேன். என் மானம் மறுவாதி போகிற மாதிரி நடந்துக்கிட்டாக்கும் நல்லா இருக்காது. ஆமாம் சொல்லிட்டேன். அம்மா என்னம்மா இப்படி மிரட்டுற? அம்மா உண்மையிலேயே அந்த பொண்ணு. அங்கே பொண்ணு வருது பாரு. என்னது பொண்ணா? பொண்ணு ரொம்ப வெக்கப்படுதுடா. எந்திரிச்சா எங்கேயாவது ஓடிடலாமா? இல்லை இது கனவா இருக்குமோ? மயக்கமே வர்ற மாதிரி இருக்கு. இந்த மாப்பிள்ளையை எங்க தேடு முதல்ல. வேற வழியே இல்லை, இவகிட்டயே என்னன்னு கேட்டுடலாம். ஹலோ, இந்தாம்மா பொண்ணு. நீ என்ன இங்கே உட்காந்துருக்க? சொல்லிட்டு ஓடி போன, சொல்லாமல் திரும்பி வந்திருக்க. எப்போ வந்த, எப்படி வந்த, ஏன் வந்த? சாரி. சாரியா? இது எதுக்கு? நான் உங்களை அண்ணான்னு கூப்பிட்டதுக்கு. எதே? ஆமாம், இப்போ அது ரொம்ப முக்கியம் பாரு. அதை வேற ஞாபகப்படுத்தாதம்மா, நெஞ்செல்லாம் புண்ணாகி கிடக்குது. என் உதவியோடு அவன் கூட ஓடி போயிட்டு திரும்பி என் பக்கத்தில் வந்து உட்காந்துருக்க. என்னைய பார்த்தா கேனே மாதிரி தெரியுதா உனக்கு? இதுக்கு மேலே அமைதியாக இருந்தால் சரிப்பட்டு வராது. எங்கே உங்கள் அப்பா? என்னடா இவன் எந்திரிக்க பார்க்குறான்? அம்மா இங்கே கொஞ்சம் வாங்க, நான் அந்த நெப்புக்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வரேன். மச்சி அவசரப்பட்டு எந்திரிக்காத மச்சி. அந்த புள்ள மேலே எந்த தப்பும் இல்லை. என்ன நடந்துருச்சுன்னு ஆனால் அப்புறம் தெளிவாக விளக்காமல் சொல்கிறேன். இவ்வளோ நேரம் எங்கே போய் தொலைஞ்ச நீ? என்னடா நடக்குது இங்கே? என்னைய வச்சு என்னடா பண்ணி தொலைகிற? நான் உனக்கு நல்லது தாண்டா பண்ணியிருக்கேன். என்னவாம்டா உன் ஃப்ரெண்டுக்கு கக்குசு போகணுமாடா? செத்த நேரம் அடக்கிட்டு இருக்க சொல்லுடா அவனை. இம்சையாக போச்சு இவன் கூட. ஸ்கூலில் சேர்க்கும்போது இப்படி தாண்டா, வயிறு கடுக்குதுன்னு வயிற்றால போகுதுன்னு ஒழுங்காக ஸ்கூலுக்கே போக மாட்டான். ரொம்ப தூரம் பஸ்ஸில் போனாலும் இப்படி தான் உசுரை வாங்குவான். அதெல்லாம் போகட்டும்னு இப்போ மணவரையில் உட்கார்ந்தப்பவும் இப்படி பண்ணணும். என் குடும்ப மானத்தையே வாங்கிடுவானாட்டம் இருக்குது. துயரம் பிடிச்ச பைய. பேசாமல் இருக்க சொல்லுடா அவனை. இந்த சொல்கிறேம்மா மச்சி, கொஞ்ச நேரம் அடிக்கிட்டு இருவேன் மச்சி. அம்மா தான் சொல்கிறாங்கல்ல. ஏதாவது செவத்தில் போய் முட்டிக்கலாம் போல இருக்குடா. முகத்தை இப்படியே வச்சு திரும்பாத, கொஞ்சம் நல்லா வை, சிரிச்ச மாதிரி இரு. இனிமே ஓடி போக மாட்டேன், அவனை தேடியும் போக மாட்டேன். அவன் நல்லவன் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு தான் திரும்பி வந்திருக்கேன். என் மேலே சத்தியமா, நான் கும்பிட்ற அந்த கடவுள் மேலே சத்தியமா, கல்யாணத்துக்கு அப்புறம் கட்டிக்கிட்டவருக்கு உண்மையாக இருப்பேன். லவ் பண்ணதால் நான் மோசமான பொண்ணுலாம் இல்லை, ரொம்ப டீசெண்டாக சின்சியராக லவ் பண்ணேன். ஆனால் அது பொய்யா போயிடுச்சு. அவன் என்னை நம்ப வச்சு நல்லா ஏமாத்திட்டான். எனக்கு புத்தி தான் கெட்டு போச்சு. நான் ஒன்றும் கெட்டு போகலை. உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இல்லைன்னா மனசு சங்கடப்பட்டு சந்தேகத்தோடு தாலி கட்ட வேணாம். என்னால் உங்கள் வாழ்க்கை கெட்டு போக வேணாம். மாலையை கழட்டி வச்சுட்டு எந்திரிச்சிக்கோங்க. ஆனால் நான் அவள் கூட ஓடி போன உண்மையை மட்டும் பப்ளிக்காக சொல்லாதீங்க ப்ளீஸ்.
வரதட்சணை பத்தலை, என்னைய பிடிக்கலை அப்படின்னு ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லுங்க ப்ளீஸ், உங்களுக்கு புண்ணியமாக போகும். சரிங்க மாமா, நீங்களே அந்த தாலியை எடுத்து கொடுங்க. இந்தாடா மவனே, நல்லா சாமியை வேண்டிக்கிட்டு கழுத்தில் பொண்ணு முடிச்சு போடுடா. என்னடா? கட்டுடா மச்சான், நான் சொல்கிறேன். நம்ம தான் தாலியை கட்டணுமா இல்லை ஏதாவது கனவு கனவு நடக்குதான்னே தெரியலையே. யாராவது நல்லா கிள்ளி விடுங்களேன். கடவுளே கடவுளே, ஆனால் எப்பா டேய், உலகத்தில் உன்னை போல் ஒருத்தனும் இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணியிருக்க மாட்டான்டா டேய். எப்பா, ஒரு கல்யாணத்தை முடிக்கிறதுக்கு 9 காலம் தாண்ட வேண்டியதாக போச்சு. ஓ சாரி, 7 தான் வந்திருக்கா, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு மக்கா. அப்புறம் என்னங்க மணிகளா, பந்திக்கு முந்துறவங்க முந்துக, பறக்கிறது தாவுறது எல்லா ஐட்டமும் வச்சுருக்காங்களாம். இந்த பொண்ணு ஓடி போய் திரும்பி வந்த மிச்ச கதையை கேட்குறவங்க மட்டும் என் கூட வாங்க.